நம்மளுடைய வாழ்க்கையை 8ஆ பிரித்து வாழறோமோ இல்லையோ, ஒரு டே டைமை 8ஆ பிரித்து அதில் தான் வந்து ராகு காலம், யமகண்டம், கூலிகை அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். அதாவது வந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை 8ஆ டிவைட் பண்ணி நம்ம அதை சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நான் வந்து சென்னை கடற்கரை ஓரம் இருக்கிறேன் அப்படின்னா, அப்போது எனக்கு சூரியன் இயர்லியாக வரும். இதே நான் வேலூரில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அப்போது உங்களுக்கான ராகு காலம் வேற, எனக்கான ராகு காலம் வேற, அதை மாறதான் செய்யும். அதே போல் ஜூன் ஜூலை மாதத்தில் நமக்கு வந்து பகல் பொழுது அதிகமாக இருக்கும். டிசம்பர் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பகல் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது அந்த ராகுகால யமகண்டம் அந்த டைம் இருக்கு இல்லையா, அதுவும் குறைய தான் செய்யும். அதே போல் டைம் மாறவும் தான் செய்யும். அடுத்ததா திதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன ஆங்குலர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாம் வந்து திதி சொல்கிறோம். ஸோ பஞ்சாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சொல்கிறது தான் பஞ்சாங்கம். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஒரு பாலினாமல் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த எங்களோட டிவைஸில் நம்ம அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு சூரியனோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 0.001 அந்த அக்யூரஸியில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அக்யூரேட்டாக தரும். சரி, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அதனோட லாங்கிடியூட் லாக்டிடியூட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது நடக்கும். சரி, இப்போ 3 கீ தானே இருக்கும், இதில் எப்படி நான் தர முடியும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம். பொதுவாக எங்களுடைய ஹாப்பி பெல் எல்லா வெர்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆட்-ஆன் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்போம். அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டிவைஸுக்கு இந்த முறை நாங்கள் மொபைல் ஆப் ப்ளஸ் வந்து டெஸ்க்டாப் ஆப்பும் கொடுத்துருக்கோம். மொபைல் ஆப்பும் டெஸ்க்டாப் ஆப்பும் பார்க்க சிமிலராக தான் இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டியும் சிமிலராக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ டெமோவில் நான் டெஸ்க்டாப் ஆப்பை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மொபைல் கம்ஃபர்டபுள்னா அதில் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் டெஸ்க்டாப் ஆப்பில் கூட ஒர்க் பண்ணுங்கள். சாஃப்ட்வேரோட லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரௌசரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். shakticontroller.com போயிட்டு சாஃப்ட்வேர் டேபை ப்ரௌஸ் பண்ணி இங்கே இருக்கிற ரீட்மீயில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ சாஃப்ட்வேரை நான் செட்டப் பண்ணுறேன். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு இது படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இங்கே வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணட்டும்னு கேட்குது. மேக்ஸிமம் நீங்கள் ரூட் ட்ரைவாக கொடுங்க, சிஓ இல்லை டிஓ கொடுங்க. உங்களுக்கு எதில் பேக்கப்லாம் சேஃபாக இருக்குமோ அந்த ட்ரைவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காப்பியாக ஆரம்பிக்கும். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுது. அந்த பிளேலிஸ்ட்டில் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து கரண்ட் லொக்கேஷன் வந்து எடுத்துருக்கு. உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் வேணுன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை உதாரணமாக நான் இப்போ வெள்ளில் இருக்கேன், ஆனால் சித்தூருக்கு நான் வந்து அந்த பெல்லு சப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா சித்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு மார்க் வைங்க. வச்சிங்கன்னா அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கான லாங்கிடியூட் லாங்கிடியூட் வந்துச்சு. அப்போது இந்த பஞ்சாங்கம் சித்தூர்லேருந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். நான் என்னோட டிஃபால்ட்டு கொடுத்துட்றேன். இப்போது டிஃபால்ட் கொடுத்துட்டேன். அடுத்த கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே பஞ்சாங்கம்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வருஷம், அயனம்னா உத்தராயணமா தக்ஷாயணமா, அடுத்தனா ரிதுனா வந்து இளவேனிலா முதுவேனிலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிது வேணும்னா டிக் பண்ணிங்க, வேணான்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறமா மாதம், டேட்டு, வீக்கு, நட்சத்திரம், ராசி, யோகம், திதி, கரணம், ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிங்க. இப்போ நான் அதே போல் சன்ரைஸு சன்செட் இருக்குது. 3 ரைஸ் 3 செட் யாரும் பொதுவாக பஞ்சாயத்தில் கேட்கறதில்ல. ஸோ நான் எடுத்துடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம். இப்போ முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய பழகிட்டு இருக்கோம். எந்த மாதிரினா ஞாயிற்றுக்கிழமைனா 7:30 தான் அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முகூர்த்தம் ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணும்போது 7:30 தான் சொல்லும். இதே நீங்கள் வெறும் முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அக்யூரேட்டான முகூர்த்தம் என்னவோ அதை சொல்லும்.
அடுத்த ராகு காலம், கூலிகை. இப்போ கூலிகை எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எடுத்துடலாம். துர்முகத்தை வேணான்னா எடுத்துடுறேன். எடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேலிஸ்ட் கிரியேட் ஆகிடும். அது கிரியேட் ஆன பிறகு ஒரு குயிக் சர்வே கேட்கும். இந்த குயிக் சர்வே ஒரே வாட்டி தான் கேட்கும், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே கேட்கும். இது எதுக்காகனா இந்த சாஃப்ட்வேர் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க, என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ என்னோட நேமை நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இந்த விண்டோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், இது வந்து குரூப்பு, இதுதான் பிளேலிஸ்ட்டு. பிளேலிஸ்ட் எதுக்காக இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து டீலராக இருக்கிறீங்க, இல்லை சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கோயிலுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ ஒவ்வொன்றுத்து ஒவ்வொரு டைம் பண்ண தேவையில்லை, இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே வரக்கூடிய ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் தான் வந்து நம்ம எக்ஸாக்டாக எப்படி ப்ளே ஆகணும், எந்த டைமுக்கு ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தர போகிறோம். உதாரணமாக நான் என்ன பண்ணேன், ஷெட்யூலில் போயிட்டு ஆட் பண்ணுறேன். நியூ ஷெட்யூல் போயிட்டு காலையில் 5 மணிக்கு நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ டைம் 5ன்னு செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். பண்ண பிறகு இங்கே ப்ரௌசரில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். இங்கே 3 ஆப்ஷன் காமிச்சிருக்கும். ஒன்று ரேடியோ, அடுத்ததாக வந்து மியூசிக் சிம்பிள், அடுத்ததாக ஃபோல்டர். மியூசிக் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களால் ஃபைலை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைஸ் அண்ட் அக்செப்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. அக்செப்ட்னா அந்த ஒரிஜினல் ஆடியோ ஆஸ் அப்படியே வரும். அதே நார்மலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வாய்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணும். மேட்ச்னா எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அந்த சவுண்டை மேக்ஸிமம் சவுண்ட் என்ன இருக்கோ அதுவாக கூட மேட்ச் ஆகி வந்தால் அதுதான் வந்து நார்மலைஸ். ஸோ நார்மலைஸ் வேணால் நார்மலைஸ் கொடுத்துருங்க. ஸோ இதை ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் ப்ளே ஆகும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததா இது இந்த ஆடியோவை ஏதோ ஒரு ட்ரிம் பண்ணணும், ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரிம்மிங் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது. இதில் ஜஸ்ட் ஒரு எடிட்டுக்காக வச்சுருக்கோம். அதுவும் ஃபைல் ஆட் பண்ண பிறகு இமீடியட்டாக எடிட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்தால் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். என்னென்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்ததா ஸோ இதில் வந்து ஃபைலை பார்த்தாச்சு. இப்போ ஃபோல்டர் அப்படிங்கிறது குரூப். இந்த குரூப்பில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பஞ்சாங்கம், டேட்டு, டைமு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். பஞ்சாங்கத்துன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு வரோம். ஸோ குரூப் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு குரூப் நேம் கொடுங்க. நான் பஞ்சாங்கம் தமிழ்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துங்க. இந்த குரூப் டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை பற்றி ஒவ்வொன்றா பண்ணும்போது நம்ம பேசலாம். இப்போ பஞ்சாங்கம் டைப் கொடுத்துட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது பஞ்சாங்கத்துக்கு என்னென்ன ஃபைல் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல் காமிக்குது. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 320 ஃபைல் ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த 320 ஃபைலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணணுமானா அது தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி பஞ்சாக கொடுத்துருக்கோம். அதே போல் ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுவும் தேவையில்லை. நீங்கள் க்ளவுடில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ளவுடில் போயிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் லாங்குவேஜஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள்ள போயிட்டு பஞ்சாங்கம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்கம் 2 வச்சுருக்கோம், ஏஐ வச்சுருக்கோம், ப்ளஸ் ஒரிஜினல் வாய்ஸும் வச்சுருக்கோம், ஒரிஜினல் ஹியூமன் வாய்ஸும் வச்சுருக்கோம். ஸோ அதில் பஞ்சாங்கம் மித்ரான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாருக்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபைலாக மொத்தமாக ஆட் ஆக ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஏற்கனவே சொன்னது போல் இந்த குரூப்னா என்னென்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் அந்த ட்ராக் பண்ணுறீங்களோ அப்போது அன்றைக்கி என்ன பஞ்சாங்கமோ அதை சொல்லும். இதே மந்த் குரூப்பை ட்ராக் பண்ணிங்கன்னா ஜனவரின்னு சொல்லும். இப்போ காலையில் 7 மணிக்கு அதை ட்ராக் பண்ணி விட்டாலும் ஜனவரி தான், ஈவினிங் 10 மணிக்கு ட்ராக் பண்ணி விட்டாலும் அது ஜனவரி தான் சொல்லும். அதே போல் அவர் குரூப் எடுத்து வந்து ட்ராக் பண்ணி வரேன்னு வச்சுப்போமே, காலையில் 7 மணிக்கு 7னும் நைட்டு 10 மணிக்கு 10 மணின்னு சொல்லும். ஸோ வந்து அந்த குரூப் வச்சு தான் நம்ம ஐடென்ட் பண்ணுறோம் அது என்ன ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டைப் இருக்குது. அது என்னன்றது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இதில் பண்டிகைனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சூரியனும் சந்திரனும் எங்கே நிற்குதோ, எந்த பொசிஷனில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்டிகையை கொண்டாடுறோம். உதாரணமாக ஆடி அமாவாசை அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி. அப்போது திதி எதை பேஸ் பண்ணி வருது? சந்திரனை பேஸ் பண்ணி வருது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நம்மளுடைய ஹாப்பி பெல்ல அது எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லும். அடிஷ்னலாக ஸ்பெஷல் டேஸ் வச்சுருக்கோம். இப்போ ஜனவரி 1 நியூ இயர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இங்கிலீஷ் கேலண்டரை பேஸ் பண்ணியும் ஒரு சிலர் வச்சுக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளாட்டாக வந்து அன்றைக்கி டே என்னவோ, உதாரணமாக பேரண்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஃபாதர் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டே வச்சுருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு அன்னைக்கு தினத்தில் வேறு ஏதாவது பேசணுன்னா நீங்கள் அந்த ஸ்பெஷல் டேஸில் வரக்கூடிய அந்த டேக்கானது செலக்ட் பண்ணுங்கள். அழகாக வந்து அன்றைக்கி தானே வந்து அது அழகாக உங்களுக்கு ப்ளே பண்ணும்.
ஸோ இது இம்போர்ட் ஆகட்டும். ஸோ இப்போ அந்த 320 ஃபைலும் டவுன்லோட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வரிசையாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எது எதுலாம் வேணாவோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம், வேணுன்றதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், காலையில் 5 மணிக்கு போயிட்டு அந்த பஞ்சாங்கத்தை ஆட் பண்ணிடலாம். பஞ்சாங்கத்தை ஆட் பண்ணி பஞ்சாங்கம் இப்போ வந்துச்சு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் கூட பண்ணிங்க. அதாவது ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் சொல்கிற மாதிரியும் அடுத்ததை வந்து ஊர் பேர் சொல்கிற மாதிரி வச்சுங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஊர் பேர் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்க. இல்லை எனக்கு வந்து பெல் அடிக்கணும், இல்லை ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா அப்போ என்ன ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா, குரூப்பில் போயிட்டு ஒரு மந்திரம் சொல்லணும்னா ஸ்டார்டிங் மியூசிக்னு கொடுத்துருங்க. வேறு எதனா நேம் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஸ்டார்டிங் மியூசிக் தான் தரணும்னு அவசியம் இல்லை. குரூப் வந்து ஸ்டார்டிங் மியூசிக் தான் இருக்கணும். இந்த ஸ்டார்டிங் மியூசிக் குரூப் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் இந்த மெனுவில் போயிட்டு உங்களால் அந்த மியூசிக்கை மாற்றிக்க முடியும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் டெய்லி ஸ்டார்டிங் மியூசிக்காக சொல்லும். அப்போது வந்து என்ன ஆகும்னா, அந்த மியூசிக் கேட்டோன்னே எல்லாருக்கும் ஓகே கோயிலில் பெல் அடிக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். இதில் என்னென்ன ஃபைலில் பொதுவாக ஆட் பண்ணலான்னா, ஓம் நமச்சிவாய, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வாய்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேபி சாங்ஸ்லேருந்து கட் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓனாக ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது ஒரு 4 வாய்ஸ் சும்மா ஆட் பண்ணுறேன். கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 4 வாய்ஸும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த 5 மணி ஷெட்யூல்லே போயிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் மியூசிக் எனக்கு முதல்ல வரணும் அப்படின்னா போயிட்டு அந்த ஸ்டார்டிங் மியூசிக் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டார்டிங் மியூசிக் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மியூசிக்கு, அப்புறமா ஊர் பேர், அப்புறம் பஞ்சாங்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அது மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள். பராபவ ஆண்டு அப்புறமா அடுத்ததாக பஞ்சாங்கம் சொல்லுது, ஆனி 9ஆம் தேதி. இந்த மாதிரி ஃபுல் பஞ்சாங்கமும் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த சாஃப்ட்வேரில் முக்கியமான மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஷெட்யூல் போட்டிங்க இல்லையா, இந்த ஷெட்யூலு எனக்கு ஃப்ரைடே வேணும்னா ஃப்ரைடே மட்டும் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை எனக்கு டியூஸ்டே வேணும்னா டியூஸ்டே மட்டும் ஆஃப் பண்ணலாம், இல்லை இந்த ஷெட்யூலு எனக்கு டியூஸ்டே மட்டும் தான் வேணும்னா டியூஸ்டே மட்டும் ஆன் பண்ணிட்டு மற்றெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாம் வந்து நம்ம பழைய ஹாப்பி பெல் சாஃப்ட்வேர்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் இப்போ ஒரு இது சொல்கிறேன். அடிஷ்னலாக இங்கே என்ன கொடுத்துருன்னா அன்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த அன்டில் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் குரூப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நிறைய சாங்ஸ் போட்டுட்டீங்க. அந்த சாங்ஸ் வந்து காலையில் 5 மணிக்கு செட் பண்ணிடுறீங்க வச்சுப்போமே, அதுவும் வந்து ½ hour செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டேட்டு டைம் நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜென்ரல் குரூப்பில் இருக்கிற பாட்டை ஒரு அடுத்த அரை மணி நேரத்துக்கு அடுத்தடுத்த பாட்டாக போட்டுகிட்டே இருக்கும். கரெக்டாக ½ hour ஆன உடனே அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ. இந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு கோயிலுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஒரு ஸ்கூலுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுனும் அதுக்கு ஒரு வீடியோவும் நம்ம தனியாக பார்க்கலாம்.